உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராம், எனக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப லக்கி டே. அட்வான்ஸ் salary கொடுக்கிறதுக்கு பாஸ் ஒத்துக்கிட்டாரு. ஹே, கங்க்ராட்ஸ். Thank you. ஆக்சுவலி நான் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க மட்டும் இல்லனா இந்த அட்வான்ஸ் salary எனக்கு கிடைச்சிருக்காது. எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட நீங்க போய் பாஸ்க்கு ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லுங்க. salary அட்வான்ஸ் கொடுக்கிறது மட்டும் இல்ல, ரெண்ட் ஹவுஸ் தேடுற வேலையை கூட இல்லாம பண்ணிட்டாரு அவரு. அப்படியெல்லாம் தேடாம இருக்க முடியாது. கண்டிப்பா நம்ம தேடி தான் ஆகணும். என்னோட சேலரியை வச்சு தான் இந்த அமௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு. அப்படி பார்த்தா எனக்கு 4ல இருந்து 5 லட்சம் தான் கிடைக்கும். அதை வச்சு என்னால எப்படி கடனை தீர்க்க முடியும்? இப்படி நீங்களே எல்லாத்தையும் முடிவெடுத்தா எப்படி? நினைச்சதை விட அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாவே வருங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப தப்பு ராம். இப்ப இருக்கிற அமௌண்ட்டை வச்சு கடனை அடைக்கிறேன். கடல்ல மூழ்கிறவங்களுக்கு ஒரு சின்ன படகு கிடைச்சா கூட நல்ல விஷயம் தானே. எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஸ்டே காம். அப்படியா? அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கும் பொருந்தும்ல? எனக்கா? வாழ்க்கையில நடக்கிற ஒரு கசப்பான விஷயத்துல இருந்து முன்னுக்கு போறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சான்ஸ் கிடைச்சா லைஃப பத்தி ஒரு பாடமே எடுப்பாங்க. பசங்களை எப்படி வளர்க்கணும்னு கூட சொல்லி கொடுப்பாங்க. டென்ஷன் ஆகாத, எல்லாத்துக்கும் அமைதியா இருன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அவங்க லைஃப பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. சரி, அதை விடுங்க. உங்க லக்கி டேவை பத்தி நம்ம பேசுவோம். பேச்ச மாத்தாதீங்க ராம். இந்த தடவை உங்களுக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட இந்த லக்கி டேல நான் சொன்னதெல்லாமே எனக்கு நடக்க போகுது. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. நம்ம ஆபீஸ்லயே இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. ஹே பிரியா, பிரியா ஒரு நிமிஷம் பாரு, என்ன பாரு. ஒரு நிமிஷம் நீங்க பிரியாவை பாருங்க. ராம்க்கு உன்ன மாதிரி பொண்ணு ஓகேவான்னு கேக்குறேன். ஹேய், வழியில போற வரவனெல்லாம் எனக்கு காட்டாத. என்னோட ஹார்ட் கோடீஸ்வரன் ராஜகுமாரனுக்காக புக் ஆயிடுச்சு. இப்படியே கனவு கண்டுகிட்டு என் கனவுல மனசுல எல்லாத்துலயும் அவர் தான் நிறைஞ்சிருக்காரு. I can feel that connection, தெரியுமா? ஆமா. யாருக்கு யாருன்னு எழுதி இருக்கோ அவங்க எப்படியாவது அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தே ஆகணும். இப்ப நீயே ரீவைண்ட் பண்ணி பாரு. பாஸ நான் மீட் பண்ணது ஒரு ஆக்சிடென்ட்ல, அதுக்கப்புறம் மோதல், அதுக்கப்புறம் ஆபீஸ்ல, அதுக்கப்புறம் பழக்கம் ஆயிடுச்சு. காஃபி, டீ, லஞ்ச்னு ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். இப்போ எங்களுக்குள்ள லவ்வும் வந்துடுச்சு. அம்மா தாயே, இங்க ஆரம்பிச்சு எங்கேயும் லிங்க் பண்ணிடாதமா. ரிலேஷன்ஷிப்க்கு இதுதாண்டி முக்கியம். எனக்கும் அவருக்கும் பக்காவான ஒரு லிங்க் இருக்கு. எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.